ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள் கெமிஸ்ட்ரி சேனல். நாம இப்போ பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்துட்டு எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் அப்படிங்கிற டாபிக், அதாவது மின்னார் தூய்மையாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்டல், அதாவது இப்போ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்குன்னா அதுல இருந்து சில்வரை பிரிச்சு எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சொல்யூஷன்ல இருந்துட்டு மெட்டலை மட்டும் தனியா செப்பரேட் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இதுல ஆனோடா யார் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பியூர் மெட்டல் எடுத்துக்குவாங்க. தூய உலோகத்தை தான் என்னவா எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மின் வாயா எடுத்துப்பாங்க. அப்ப கேத்தோடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பியூர் மெட்டல். இதுல தூய உலோகம் எடுத்துப்போம் நேர்மின் வாயா. இதுல தூய்மை அற்ற உலோகம்னா யாரு? எதிர்மின் வாய். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் சொல்யூஷன். அதாவது என்னது, இங்க சால்ட் சொல்யூஷன், உப்பு கரைசல் தான் என்னது எலக்ட்ரோலைட். மின் பகுளி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு கரைசல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வரை நம்ம பிரிச்சு எடுக்கிறத நம்ம இதுல பாத்துக்கலாம். எக்ஸாம்பிளா இப்ப அவங்க ஆனோட இப்ப யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் சில்வர் எடுத்துப்பாங்க. கேத்தோடு யாருன்னா இம்பியூர் சில்வர். எலக்ட்ரோலைட் யாரு அப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்வா சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதாவது சில்வர் நைட்ரேட் கரைசல் எடுத்துக்குவாங்க. இப்ப எடுத்துட்டு மின் பகுலின்னு என்ன அர்த்தம்? கரைசல். ஓகேவா? இப்போ ஒரு பீக்கர் இருக்குன்னா அதுல வந்துட்டு இப்போ சில்வர் நைட்ரேட் கரைசல் வச்சுப்பாங்க. ரெண்டு ராட், அதாவது ஆனோடு கேத்தோடு, ரெண்டு நேர்மின் வாய் எதிர்மின் வாய் பிக்ஸ் பண்ணணுமா? ஸோ அது என்ன எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இதை பேஸா வச்சு அதை எடுத்துக்கிறோம் சில்வர் பிரிச்சு எடுக்கிறதுல. ஸோ எடுத்துட்டோம்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ராடு இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு இது பாசிட்டிவ், இன்னொரு இது நெகட்டிவ். இங்க சொல்யூஷன், இதுல யார் எடுத்துக்க போறோம்? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஓகேவா? சில்வர் நைட்ரேட் கரைசல். நேர்மின் வாயா யார் இருப்பாங்க? பியூர் சில்வர், தூய சில்வர். அப்ப எதிர்மின் வாய் என்னது? இம்பியூர் சில்வர். கேத்தோடு யார் எடுத்திருப்பாங்க? இம்பியூர் சில்வர் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது தூய்மையற்ற சில்வர் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம குறிப்பிட்ட வோல்ட் கரண்ட் நம்ம இது வழியா பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜி பிளஸ் NO3 மைனஸா பிரியும். ஸோ பாசிட்டிவ் எதை நோக்கி அப்ப அட்ராக்ட் பண்ணப்படும்? நெகட்டிவை நோக்கி. ஸோ அப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து சொல்யூஷன்ல இருந்து ஏஜி பிளஸ் எங்க வந்துடும்? இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய இது மேல வந்துட்டு அப்படியே டெபாசிட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்ப ஏஜி பிளஸ் நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்? ஏஜி பிளஸ்ங்கிறது இதுல வந்துட்டு மைனஸோட சேர்ந்து என்னவா மாறிடும்? நியூட்ரலா மாறி பியூர் சில்வரா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் என்னது எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ப்ராசஸ். அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் வந்து என்ன ஆகுமா? சொல்யூஷன் வழியா என்ன ஆகுமா? மூவ் ஆகி அடுத்து அந்த ஆனோடுக்கு கீழே, அதாவது நேர்மின் வாய்க்கு கீழே என்னவா மாறிடுமா? கீழே அப்படியே டெபாசிட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனோடு மாசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஆனோடு மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதாவது எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் அப்ப லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், அதாவது அதுல இருக்கக்கூடிய மாசு பொருட்கள் எல்லாமே எங்க போயிருமா? இந்த ஆனோடுக்கு கீழே போய் தங்கிரும் சொல்றாங்க. அதாவது நேர்மின் வாய்க்கு கீழே வந்துட்டு தங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க, டெபாசிட் ஆயிரும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனோடு மட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஆனோடு மாசு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பார்த்தோம்னா ஆனோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன், ஆனோட்ல இப்ப சில்வர்னு இருக்கிறது ஏஜி பிளஸ் 1 எலக்ட்ரான். என்ன ஆகுது? இங்க வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? சோ இங்க ஆக்சிஜனேஷன் நடக்குது. கேத்தோட்ல இந்த ஏஜி பிளஸ் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட பைண்ட் ஆகி என்னவா மாறுமா? பியூர் சில்வரா அங்க என்ன ஆகுது? டெபாசிட் ஆகுது. இதுதான் இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் சில்வர் கேட்டையன் வந்து மைக்ரேட் டுவர்ட்ஸ் தி கேத்தோட். ஓகேவா? கேத்தோட நோக்கி மூவ் ஆகி போகும். போயிட்டு அங்க என்ன ஆகும்?
அங்க டிஸ்சார்ஜ் ஆகப்பட்டு, அதாவது பாசிட்டிவா இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்னால நியூட்ரல் ஆகி அங்க என்ன ஆகுது, பியூர் மெட்டலா டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது இதுல உள்ள கீ பாயிண்ட். ஓகேவா? இது சில்வருக்கு மட்டும் இல்ல, காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி மெட்டலை ரிஃபைன் பண்றதுக்கும் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணலாம். அதாவது காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி உலோகத்தை பிரிச்செடுக்கிறதுலயும் என்ன பண்ணலாம், இந்த மின்னார் தூய்மையாக்கல் முறையை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க கீ பாயிண்ட் இவ்வளவுதான். ஆனோடு, கேத்தோடு, எலக்ட்ரோலைட், அதாவது நேர்மின்வாய், எதிர்மின்வாய், மின்பகுளி என்ன எடுப்போம் அப்படிங்கிறது காமனா ஃபர்ஸ்ட் இதை சொல்லணும். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டாக சில்வர் பிரித்தெடுத்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு என்ன எழுதிக்கணும், மெட்டல் போட்டிருக்க இடத்துல எல்லாம் நீங்க என்ன போட்டுக்கணும், சில்வர்னு போட்டுக்கணும். இங்க அக்வா சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஓகேவா? சில்வர் நைட்ரேட் உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன, 2 பாயிண்ட் மட்டும்தான். அதாவது தூய்மையற்ற பொருட்கள் எல்லாம் எங்க வந்துடும், நேர்மின் வாயின் அடியில போய் தங்குது. இதை நேர்மின் வாய், அதாவது ஆனோடு மாசுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஆனோடுக்கு கீழே போய் டெபாசிட் ஆகும். இதை ஆனோடு மட்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு பாயிண்ட். அது லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ். ஓகேவா? அதெல்லாம் அங்க போய் செட்டில் ஆகும் அப்படிங்கறத சொல்லணும். நெக்ஸ்ட் கேட்டயான்ஸ் வந்து என்ன ஆகுது, கேத்தோட நோக்கி மூவ் ஆகி அங்க போய் டிஸ்சார்ஜ் ஆகி எலக்ட்ரான்ஸ்னால என்ன பண்ணது, கெயின் பண்ணி அங்க வந்து பியூர் மெட்டலா டெபாசிட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த மெத்தட் காப்பர், ஜிங்க் இப்படிங்கிற உலோகத்தெல்லாம் பிரித்தெடுக்கவும் இந்த மின்னார் தூய்மையாக்கல் பயன்படுது அப்படிங்கிற பாயிண்டையும் முடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.